விமானத்தில் பிறந்த குழந்தைக்கு கிடைத்த அதிர்ஷ்டம். டெல்லியிலிருந்து பெங்களூரு நோக்கி இண்டிகோவின் 6E122 விமானம் ஒன்று நேற்று சென்றது. இந்த விமானத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவரும் பயணித்துள்ளார். இவருக்கு பிரசவத்திற்காக நாள் குறிக்கப்பட்டுள்ள நிலையில் விமானத்தில் சென்றபோது முன்னதாகவே திடீரென பிரசவ வலி எடுத்துள்ளது. உடனே அங்கிருந்த விமான பணிப்பெண்களின் உதவியுடன் அவர் பறக்கும் விமானத்திலேயே ஆண் குழந்தையை பெற்றெடுத்துள்ளார். விமான நிறுவனமான இண்டிகோ வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 6E122 டெல்லி பெங்களூரு வழியில் எங்கள் விமானத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது என்ற தகவல் எங்களுக்கு கிடைத்தது. மாலை 7:40 மணிக்கு விமானம் தர இறங்கியது. அனைத்து செயல்பாடுகளும் இயல்பானவை. இண்டிகோ விமானத்தில் குழந்தை பிறந்துள்ளதை முன்னிட்டு அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் இண்டிகோ விமானத்தில் இலவசமாக பயணிக்கும் சலுகைகள் வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்மநாப சுவாமி கோயிலில் 10 பூசாரிகளுக்கு கொரோனா தொற்று. இந்தியாவிலேயே கொரோனா பரவல் தொடங்கிய முதல் மாநிலமாக கேரளா இருந்தாலும் தொடக்கத்தில் அங்கு பரவல் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. இதன் காரணமாக தொற்றை கட்டுப்படுத்துவதில் கேரளா மாடல் என்று சர்வதேச அளவில் குறிப்பிடும் அளவுக்கு கட்டுக்குள் இருந்தது. நாடு முழுவதும் ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் தங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பினர். இந்நிலையில் தற்போது கேரளாவில் கொரோனா பரவல் அதிகமாக உள்ளது. உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது. கேரளாவில் புகழ்பெற்ற பத்மநாபசாமி கோவிலில் பணிபுரிந்து வரும் பூசாரிகள் 10 பேருக்கும் 2 ஊழியர்களுக்கும் கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக வரும் 15ஆம் தேதி வரை பக்தர்களுக்கான தரிசனத்திற்கு அனுமதி ரத்து செய்யப்படுவதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தலைமை பூசாரிகளான இருவருக்குமே கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதாக கோயிலின் நிர்வாக அதிகாரியான ரக்ஷிதன் IAS தெரிவித்துள்ளார். கேரளாவில் தற்போது கொரோனா தொற்றால் 930 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹத்ராஸ் பெண்ணை அவரது குடும்பத்தினரே கொன்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தைச் சேர்ந்த 19 வயதான பட்டியலின இளம்பெண் கடந்த மாதம் அதே பகுதியைச் சேர்ந்த தாக்கூர் சமூகத்தைச் சேர்ந்த 4 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். நாக்கு துண்டாகி முதுகுத்தண்டில் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்ட அவர் 2 வார தொடர் சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவரது உடல் தகனத்தில் போலீசார் நடத்திய கெடுபிடி அவசரத்தின் காரணமாகவே இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த விவகாரத்தில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள 4 பேருக்கும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். உத்தரப்பிரதேசத்தில் இதுபோன்ற தொடர் குற்றங்கள் நடப்பது தடுக்கப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் கூறி வருகின்றனர். குற்றம் சாட்டப்பட்ட இளைஞர்களில் முதன்மை குற்றவாளியாக கருதப்படும் சந்தீப் சிங் காவல்துறை அதிகாரிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், நாங்கள் 4 பேரும் அப்பாவிகள். மரணமடைந்த பெண் எனக்கு தோழி. நாங்கள் இருவரும் பேசுவது அவரது குடும்பத்துக்கு பிடிக்காத காரணத்தால் அவரை துன்புறுத்தி தாக்கியிருக்கிறார்கள். அதனால் அவர் மரணமடைந்திருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்ணின் குடும்பத்தினர், நாங்கள் ஏற்கனவே வேதனையில் இருக்கிறோம். எங்களின் குழந்தையை இழந்துவிட்டோம். இப்போது எங்களை அவமதிக்கிறார்கள். எங்களுக்கு நியாயம் வேண்டும். இழப்பீடு எதுவும் தேவையில்லை என்று வேதனையுடன் கூறியுள்ளார்கள். நியாயம் கிடைக்குமா? தமிழகத்தில் இன்று 5185 பேருக்கு கொரோனா தொற்று. தமிழக சுகாதாரத்துறை இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்று மேலும் 5185 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 6,46,128ஆக அதிகரித்துள்ளது. இன்று ஒரே நாளில் 68 பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 10,120ஆக உயர்ந்துள்ளது. சென்னையில் மட்டும் இன்று 1288 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் இன்று 5357 பேர் கொரோனா சிகிச்சை முடிந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். தற்போது 44,197 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சை பெற்று வருவதாக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. வேலை கிடைக்காததால் வாலிபர் தற்கொலை. புதுவை நயினார் மண்டபம் கிழக்கு வாசல் நகரைச் சேர்ந்தவர் அண்ணாமலை. புதுவை அரசு அச்சகத்தில் பணியாற்றினார். இவர் கடந்த சில ஆண்டுகள் முன்பு இறந்து விட்டார். இவரது மகன் கருணாகரன் தந்தையின் வேலையை கேட்டு முயற்சித்து வந்தார்.
தந்தையின் வேலை கிடைக்காததால் விரக்தியில் இருந்துள்ளார். நேற்று முன்தினம் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் கருணாகரன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். ஊட்டி மலை ரயில் இயக்கப்படுமா? ஊட்டி மலை ரயில் நாளையிலிருந்து மீண்டும் இயக்கப்படுகிறது என செய்திகள் வெளியாகியிருந்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சேலம் கோட்டம் சேவை நாளையிலிருந்து சேவை தொடங்கப்படவில்லை. அப்படி தொடங்கப்பட்டால் பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் தகவல் வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளது.